ரியல்மி கிட்டேருந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ அது எந்த ஃபோன் பார்த்தீங்கன்னாக்கா ரியல்மி 13 Pro 13 Pro Plus. ஸோ வாங்க இதை பற்றியான எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கனாக்கா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா Gorilla Glass 7i ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஃபோன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் IP65 வாட்டர் ரேட்டிங் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுக்குறாங்க. உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் வந்து வாட்டர் கிட்ட வந்து டஸ்ட் கிட்ட வந்து நீங்கள் வந்து பாதுகாத்துக்கலாம். இந்த ஃபோனோட ஹைப்பே இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த டுவல் சோனி கேமரா தான். ஸோ வாங்க 13 Proவும் 13 Pro Plusலையும் என்ன வித்தியாசன்றதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபோனோட பேக் டிசைன் வந்து யார் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டனில் இருக்கிற மியூசியம் ஆஃப் ஃபைன் ஆர்ட் என்றவங்க கூட கொலாபரேட் பண்ணி அங்கே இருக்கிற ஃபேமஸான ஆர்டிஸ்டான மோனட்டை வச்சு தான் இந்த ஃபோனோட டிசைனை வந்து பண்ணியிருக்காங்க. அதனாலே இந்த ஃபோனோட கலர்ஸ்லாம் வந்து அவரோட பேரில் தான் வந்துருக்குது. 13 Proவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மோனட் பர்பிளும் மோனட் கோல்டும், அதே 13 Pro Plusல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மோனட் கோல்டும், அது மட்டும் இல்லாமல் வீகன் லெதரில் யூஸ் பண்ணியிருக்கிற எமர்லாண்ட் க்ரீன்ன்ற கலரும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபோனோட பாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக் தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கிளாஸோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம். அந்த எமர்லாண்ட் க்ரீன்ன்ற கலருக்கு மட்டும்தான் வந்து வீகன் லெதர் வருது. மற்ற கலருக்கு எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ்டு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனோட திக்னஸும் பார்த்தீங்கன்னாக்கா 8.33 mm தான். ஆனால் வெயிட் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாகுது. 13 Proவில் பார்த்தீங்கன்னாக்கா 183 கிராமும் 13 Pro Plusல பார்த்தீங்கன்னாக்கா 190 கிராமும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கர்வ் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறாங்க. 13 Proவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து OLED டிஸ்பிளேயும் 13 Pro Plusல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளேயும் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா 6.7 inch 120 Hz 200 nits ஸ்பீக் பிரைட்னஸோட இருக்க டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹைரிஸ் சவுண்ட் சிஸ்டமும் இந்த ஃபோனில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த ரெண்டு ஃபோன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னாக்கா Snapdragon 7s Gen 2 தான் யூஸ் பண்ணுறாங்க. OS பார்த்தீங்கன்னாக்கா Realme UI 5.0 தான் யூஸ் பண்ணுறாங்க Android 14 சப்போர்ட்டோட. அது மட்டும் இல்லாமல் அப்டேட்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 years ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் 4 years வந்து செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்குறாங்க. 13 Proவில் பேக்கில் கேமரா பார்த்தீங்கன்னாக்கா சோனியோட LYT 600ன்ற கேமரா தான் யூஸ் பண்ணுறாங்க. 50 megapixel கேமரா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 112 டிகிரி வைட் ஆங்கிள் இருக்கிற ஒரு லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஒரு 8 megapixel போர்ட்ரேட் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுவே நீங்கள் 13 Pro Plusல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சோனியோட LYT 600 50 megapixel கேமராவும், அது மட்டும் இல்லாமல் 50 megapixel சோனியோட 710 என்ற ஒரு கேமராவும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிஸ்கோபிக் லென்ஸு. இது வச்சு நீங்கள் வந்து டெலிஃபோட்டோ இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து 6x ஆப்டிக்கல் ஜூமும், அது மட்டும் இல்லாமல் 120x வந்து டிஜிட்டல் ஜூமும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் 13 Proவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 3x ஆப்டிக்கல் ஜூமும் 10x டிஜிட்டல் ஜூம் தான் பண்ண முடியும். நீங்கள் 120x வந்து டிஜிட்டல் ஜூம் வந்து பண்ணும்போது அந்த குவாலிட்டி வந்து ஏதாவது லாஸ் ஆனிச்சுனாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஏஐயோட மூலயமா நீங்கள் வந்து அந்த குவாலிட்டி வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஃபோன்லேயும் வந்து சேமான கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 32 megapixel செல்ஃபி கேமரா. இது எல்லாத்தோட சாம்பிளும் வந்து நாங்கள் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த 13 Pro 13 Pro Plus இதில் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 5200 mAh பேட்டரி தான் யூஸ் பண்ணுறாங்க. 13 Proவில் உங்களுக்கு வந்து 45 watt சார்ஜர் வந்து கிடைக்கும். அதுவே 13 Pro Plus நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 80 watt ஒரு சார்ஜர் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபோன் வாங்கினா உங்களுக்கு கிடைக்கிற வித்தியாசம். இந்த ரெண்டு ஃபோன்லையும் நீங்கள் வந்து Wi-Fi 6 Bluetooth 5.2 எல்லாமே வந்து கிடச்சிரும். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தத்தில் கேமராக்காக தான் இந்த ஃபோன் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 26,000 ரூபாய்க்குள்ளேருந்து 37,000 ஒரு நல்ல ஒரு கேமரா ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து இந்த ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் வந்து ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் வந்து 13 Pro இல்லை 13 Pro Plus எது வாங்குவீங்கன்றதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி வீடியோ தான் அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ.